ஹாய் மக்களை வணக்கம். இது நம்ம தையல் உலகம் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் அதாவது சேலை ஒரு விதமான சில்க்கு. இந்த சில்கில் நம்ம ஜாக்கெட் துணி தைக்கவே கூடாது. அதாவது இந்த துணியில் தைச்சா ஜாக்கெட் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றத இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த சேலை பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும், நல்ல சைனிங்காகவும் டபுள் கலர்லேயும் இருக்கும். இந்த கிளாத்தில் நம்ம ஜாக்கெட் வெட்டி தைச்சா, நீங்கள் நார்மலாக கூட தைச்சிருங்க, டிசைனிங் ஒர்க் வச்சு இந்த கிளாத்தில் தைக்காதீங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிளாத் இந்த மாதிரி சீக்கிரமாக தொட்ட உடனே அப்படியே வந்துடும். பார்த்தீங்களா, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்படியே கையில் இந்த கிளாத் அப்படியேவும் நழுவி வந்துடும். இது நம்ம லைனிங் கொடுத்து ஓவர்லாக் போட்டு தைச்சாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளாத்து அப்படியே இந்த தையல் இருக்கிற இடத்துக்கு விட்டுட்டு இந்த இடம் அப்படியே என்ன ஆயிரும், அப்படியே விட்டுக்கிறோம். எவ்வளோ தூரத்து நம்ம தையல் இங்கே போட்டிருந்தாலும், இதோட தொடக்க பகுதி இதாக இருந்தாலும் கூட என்ன ஆயிரும், இந்த இடத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாகவே நூல் கலண்டு வந்துடும். இந்த சேலையோட நூல் அப்படியே உருவிட்டு வந்துடும். அந்த மாதிரி துணி இது. இதில் நம்ம அப்படி தைச்சோம் அப்படின்னா ஜாக்கெட் வேஸ்ட்டாகவே போயிடும். இப்போ இந்த ஜோல்டர் இணைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ உள்ளுக்க நம்ம கிளாத்து லைனிங் கிளாத் கொடுத்து இந்த இதை அடிச்சிருக்கோம். இந்த தையல் வரைக்கும் இருக்கிற இங்கிட்டு இருக்கிறது என்ன ஆயிரும், ஓவர்லாக் போட்டிருந்தாலுமேவும் அவங்க இழுத்து போடும் போல் இந்த இடம் என்ன ஆயிரும், அப்படியேவும் இந்த கிளாத்து உருவிட்டு வந்துடும். நம்ம ஓவர்லாக் போட்டு தைச்சாலுமே இந்த துணி உருவிட்டு வந்துடும். நாம் ஆல்ரெடி முதலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது சம்மந்தமாக. ஆனால் நம்ம வாடிக்கையாளர் திரும்பவும் அதே துணியில் தைச்சி தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு தைச்சி கொடுத்தா காசு, நம்மளுக்கு தையல் கூலி தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது ஒரு சில நலனுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி சேலையோட கிளாத்தில் தயவாக ஜாக்கெட் தைக்காதீங்க. அது ஃபுல்லாக வேஸ்ட்டாகவே போயிடும். உங்களுக்கு பணம் தான் விரயமாகும். ஜாக்கெட் தைக்கிற தையல் கூலி கொடுக்குற காசு தான் வேஸ்ட்டாக போகும். அதனால தான் நம்ம இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறோம். இந்த மாதிரி ஒன் சைடு கிளாத்து துணியும் இருக்குது. அந்த ஒன் சைடு கிளாத்து துணியில் தைச்சிங்கனாலுமே அது என்ன ஆயிரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இந்த நெருடல் விட்ட மாதிரி ஆயிரும். இந்த கிளாத்து இப்போ பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். லைனிங் போட்டு தைச்சா கெட்டியாக இருக்கும். ஜாக்கெட்டு எந்த டேமேஜ் ஆகாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் என்ன ஆயிரும், அப்படியேவும் இந்த துணி அப்படி பாருங்கள், லைட்டாக டச் பண்ணால் கூட அப்படியே நழுவி வந்துடும். நம்ம இங்கே தையல் போட்டிருந்தாலும் கூட இங்கே துணி இருந்தாலும் அப்படியே உருவி தையலுக்கு தையலை தாண்டி வந்துடும். அந்த மாதிரி ஒரு துணி தான் இந்த சேலையோட துணி. இந்த சேலையில் மேக்ஸிமம் நீங்கள் ஜாக்கெட்டு தைக்காமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாக்கெட் துணி எடுத்து கூட தைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் ஜாக்கெட் துணி வந்திருக்குற அந்த டிசைனிங் ஜாக்கெட்டில் போய் நீங்கள் எடுத்து தைச்சி போடுங்க. அது உங்களுக்கு உழைக்கும். ஆனால் சேலை நல்லா உழைக்கும். சேலை அளவுக்கு இந்த ஜாக்கெட் துணி உழைக்காது. அவ்வளவு கம்ப்ளைண்ட்லாம் இந்த கிளாத்தில் வரும். அதனால் நீங்கள் இதை அறவே தவிர்த்துருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு கிளாத்தை எடுத்து தைச்சி போடுங்க. நான் என்னோடய வாடிக்கையாளர் வரும்போலையும் சொல்லிட்டேன். ஆனாலுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் அது ஜாக்கெட் போய் எடுக்கிறதுக்கு முடியாமல், ஒரு நாள்னாலும் பரவாயில்ல நான் இதிலே தைச்சி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாங்கி தைச்சி கொடுக்குறது தான். அதாவது நம்ம முன்னாடியே இந்த சேலையில் ஜாக்கெட் தைச்சா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துடும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க ஒரு சிலர் பரவாயில்ல, அப்படி ஆனால் பரவாயில்ல, ஏன்னா ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்தளவுக்கு மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு நோ ப்ராப்ளம். அதாவது உங்களுக்கு பண விரயமாகவும் நினைக்கிறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இந்த துணியில் தைக்கவே தைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு 4, 5 டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த துணி ஃபுல்லாக இப்போ நான் கையில் வந்து இப்படி இழுத்தேன்னா போதும், அது அப்படியே அங்கே வரைக்கும் வந்துடும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து கிளாத் வந்து மினிண்டாக இருக்கும். மினிண்டாக இருக்கும் இப்படின்னு கைப்பட்டு எடுத்தோம்னா கூட அப்படியே சரட்டுன்னு பாதிக்கு வந்துடும் வெளியில். அந்த மாதிரி ஒரு கிளாத்து. அதனால் இதை அறவே தவிர்த்துருங்க. நீங்கள் வந்து கிளாத்தை எடுத்து தைங்க, மேட்சிங் எடுத்து தைச்சி போடுங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேலையில் தைச்சி சாக்கெட் தைச்சது உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கா வரலையா அப்படின்றத நம்மளோட கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தள்ளி விடாமல் நம்ம முழுசாக என்ன சொல்கிறோம் அப்படின்றத வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரிலாம் அதே மாதிரி நம்ம ஆம்கோல் சுற்றி கையை இணைச்சிட்டோம் அப்படின்னா அப்படி கைக்கு இருக்கிற துணி இந்த துணி இப்படி உருவி வந்துடும். இந்த லைனிங் துணி டேமேஜ் ஆகாது. இந்த மேலாக இருக்கிற அந்த சேலையோட துணி அப்படியே உருவிட்டு வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ள கிளாத்து. இந்த கிளாத்தில் மட்டும் சாக்கெட்டு தைக்கவே தைக்காதீங்க.